வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கோனிகா மினோல்டா மிஷினில் பார்த்தீங்கன்னா மிஷின் ட்ரபிள் சர்வீஸ் கால் C4001 சொல்லிட்டு உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதனால் வருதுன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யூனிட் இருக்குது பாருங்கள், இந்த லென்ஸ் யூனிட் இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர் யூனிட் சொல்லுவாங்க. அதை இந்த லேசர் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய பிரிண்ட்டு வந்து எப்படி வந்து வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். ஸோ இந்த லென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் பிரிண்ட் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து உங்களுடைய பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டேமேஜோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பிரிண்ட் வராது. ஒன்று பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்காக வரும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோடு வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜூம் அவுட்டு ஜூம் இன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஜெராக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், இல்லை வந்து ஜூம் இன் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சரியாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்திருக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக பிரிண்ட் வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த C4001 எரர் வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ எதனாலனா அந்த லேசர் யூனிட் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிரிண்ட் வருது. ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோடு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான கோடு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஜூம் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூம் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் போடும்போது ஒரு ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபால்ட் வந்து கிளியர் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த யூனிட் வந்து லேசர் யூனிட் வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு மாதிரி வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் வந்து நம்ம மிஷின்ஸை ஆஃப் பண்ணி போடும்போது திரும்ப ஆன் பண்ணும்போது ஏதாவது வச்சு நம்ம ஜெராக்ஸ் போடுறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கோடு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஜூம் ஆகும், அடுத்த டைம் திரும்ப ஒரு டைம் மிஷின் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி ஜெராக்ஸ் போட்டால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி மாறி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடு வரும், டெக்ஸ்ட்டாவோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜாக வராது, இந்த மாதிரி கோடு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் யூனிட்டோட லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் இருக்குது. ஸோ ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து இந்த மாதிரி மாறி வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டே வராது, சுத்தமாக டெக்ஸ்ட்டே வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஒரு டைம் சேஞ்சஸ் ஆகும். ஒரு டைம் வந்து நீங்கள் மிஷினை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு டைம் கோடு வரும், ஒரு டைம் வந்து ஜூம் கம்மியாக வரும், ஒரு டைம் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கோடு வேறு மாதிரி வரும், திரும்ப பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து அதிகமாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிரிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா சரியாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப போட பார்த்தீங்கன்னா அதிகமாக திரும்ப கம்மியாகும், திரும்ப பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி வரும். இந்த ஃபால்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லேசர் யூனிட் தான் ஃபால்ட் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஒன்று கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாற்றி திரும்ப வந்து நீங்கள் அன்பிளக் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் ப்ளக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூனிட்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது லூஸ் கனெக்ஷனாகவோ இல்லை பார்த்தீங்கன்னா எலி கடிச்சோ இல்லை ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த யூனிட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் ப்ளக் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ உங்களுடைய மிஷினில் வந்து இந்த யூனிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற அந்த இது இருக்கும் பாருங்கள். இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணிட்டு அந்த டோனர் காட்ரேஜ் எடுத்திங்கன்னா இந்த ஒர்க்கு பாருங்கள்.
ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் அந்த இதான் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் யூனிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேமேஜோ இல்லை வந்து சரியாக ஒயர் ஏதாவது வந்து டேமேஜோ இல்லை வந்து கனெக்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக டிஸ்கனெக்ட் ஆகிருந்தாக்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் வரும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுதுன்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பழசாக இருக்கும். ஸோ பழசாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சரியாக பிரிண்ட் வராது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நான் அந்த யூனிட் வந்து வேறு போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோனர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஆகி சொல்லிட்டு உள்ளே வந்து நிறையா கொட்டியிருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸில் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து சரியாக பிரிண்ட் வராது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லென்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் தொடச்சி போட்டு கூட நீங்கள் திரும்ப கூட நீங்கள் ஜெராக்ஸோ இல்லை பிரிண்ட்டு வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த உங்களுடைய டோனர் போடுவீங்க. ஸோ அந்த டோனர் வந்து சரியாக வந்து உட்காரலைன்னா இல்லை வந்து அந்த அதோடைய கேப் வந்து சரியாக உட்காரலைன்னா அதுக்கு டோனர் வந்து உள்ளே வந்து லீக் ஆகும். ஸோ கீழே கொட்டி அந்த பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸில் போயிட்டு ஃபுல்லாக கவர் ஆகி உங்களுக்கு வந்து சரியாக பிரிண்ட் வராது. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த யூனிட் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து தனியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அரௌண்ட் வரும் இதோட ப்ரைஸு. ஸோ வந்து இது நீங்கள் தனியாக கூட வந்து இது நீங்கள் கைட்டு நீங்கள் வேறு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழசை வந்து நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் புதுசாக கூட வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படாக்கா நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிஷினை வந்து ஃபுல்லாக கைட்டி வச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த யூனிட் வந்து உட்காந்துருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த யூனிட் வந்து உங்களுடைய ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த லேசர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த மிஷினை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் பார்த்திங்கன்னா லேசர் யூனிட் மிஷினு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கோனிகா மினோல்ட்ட ஜெராக்ஸ் மிஷினில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட்லாம் வந்து சரியாக வரலைன்னா உங்களுக்கு இது தான் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூனிட் வந்து ஃபால்ட் ஆகிருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டோட கனெக்ஷன் வந்து ஏதாவது லூஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து நீங்கள் தனியாக கூட மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2500 இல்லை 2000 அப்படி தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லேசர் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிரிண்ட் வந்து சரியாக வரத்துக்கு இதான் வந்து ஹெல்ப் பண்ணும்.